வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. பழவேற்காட்டுல மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம் பண்றாங்க. ஆனா பதிலே சொல்லாம வழக்கம் போல எஸ்கேப் ஆகுறாரு. அதுல ஒருத்தர் இதுக்குத்தான் நாங்க போட்டு போட்டோமா அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே ஏய் வாய மூடுறா அப்படின்னு கூட வந்து அடியால் சொல்றாரு. இது பரபரப்பாக நேற்று வலைத்தளங்கள்ல பேசப்பட்டது. இன்னொரு பக்கம் பார்த்தா அமைச்சர் பட்ஜெட்டை தூக்கிட்டு போய் திருப்பதியில போய் சாமி கும்பிட்டு வர்றாரு. பட்ஜெட் அரசினுடைய பாதுகாக்கப்பட்ட ஆவணம், அதை தூக்கிட்டு போய் சாமியை கும்பிட்டு வர்றாரு. இதெல்லாம் தாண்டி நூதன முறையில இங்கே ஃபைன் என்ற பேர்ல நடைபாதை வியாபாரிகளுடைய வாழ்வாதாரத்தை சுரண்டி எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களாம் இன்னைக்கு போய் டி நகர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அண்ணனுடைய அந்த அணில் குஞ்சு சொல்லுவாங்கல்ல, அணில் குஞ்சுகள், அவங்க எல்லாம் ஜாலியா ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக தெரியுமா? சொல்றேன் தோழர்களே, என்ன நடக்குது தமிழ்நாட்டுல இன்னைக்கு. தம்பிங்க அப்புறம் ஃபயர் விடுறான். எதுக்குன்னா, முந்தா நாள் அண்ணன் போய் 2ஆம் கட்ட மெட்ரோவை பார்வையிட்டாரு. எவ்வளவு கலர்ஃபுல்லா இருந்தா தெரியுமா, எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருந்தா தெரியுமா, எப்படி இருந்துச்சு தெரியுமா, சும்மா பதற விட்டாங்கன்னு அடிச்சு விட்டுட்டு இருக்கானுங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா 2ஆம் கட்ட அந்த மெட்ரோ ட்ரெயினுடைய வேலையை தொடங்கியது ஸ்டாலின் அவர்கள். கிட்டத்தட்ட முடிய போகுது அந்த. அவர் தொடங்கினது மட்டும் இல்ல, 40,000 கோடி வந்து வெளியே வங்கியில கடை வாங்கியிருக்காரு. 34,000 கோடி கடை வாங்கிட்டு வந்து இந்த கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் போய் போஸ் கொடுத்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. சரி, இதுதான் பரவாயில்லன்னா, காவிரி தண்ணீர் வரல, நாமெல்லாம் கடுமையான விவாதத்தை நடத்திட்டு இருக்கோம்ல, அண்ணன் 3ஆம் தேதி கிளம்புறேன்னாருல, திடீர்னு தண்ணி திறந்து விட்டாங்க. உடனே ஃபயர் விடுறானுங்க தம்பிங்க. பாத்தீங்களா, எங்க அண்ணன் அங்க 3ஆம் தேதி போறான்றாரு, 2ஆம் தேதியே தண்ணி திறந்துட்டாங்க பாருங்க, நாளைக்கு தண்ணி வந்துடும். காரணம் என்னன்னா, கர்நாடகத்துல நல்ல மழை, அதனால கபினி அணை நிறைஞ்சு போச்சு. இனி வச்சிருந்தா டேம் உடைஞ்சிரும். அதனால கபினி அணைய திறந்து விட்டுருக்காங்க. இது கூட தெரியாம எங்க அண்ணன் வச்சாருன்னு வச்சுங்க, அவ்வளவுதான், முடிச்சிருவாரு. ஒரு பார்வை பார்த்தாரு, முடிஞ்சிச்சு. ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் அப்படின்னு ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க. இந்த கூத்துகளுக்கு இடையில தான் அரசியலா பல அரைவேகாடுத்தனம் நிறைவேற்றிருக்காங்க. முதல்ல பட்ஜெட்ன்றது என்ன தெரியுங்களா? அரசினுடைய பாதுகாக்கப்பட்ட ஆவணம். இவங்க எம்எல்ஏவா உறுதிமொழி எடுக்கும் போது அரசினுடைய ரகசியங்களை பாதுகாப்போம் அப்படின்னு உறுதிமொழி எடுப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அரசாங்கத்தினுடைய ஆவணங்கள் ஒன்ன கூட வெளியே விட முடியாது, வெளியே போக கூடாது. அது வந்து ரொம்ப குற்றம், அஃபென்ஸ். இந்திய அரசியல் சாசனப்படி, சட்டப்படி அது தவறு. ஆனா தாவேகாவில பாவங்கள பிளாக் டிக்கெட் வித்துட்டு இருந்தீங்க, திடீர்னு மந்திரி ஆயிடுச்சுங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. ஒருத்தர் சுற்றுச்சூழல் துறைனா சுற்றுலாத்துறைன்னு சொல்லி தர்றாரு ஒரு அமைச்சர். ஒரு அமைச்சர் எதை கேட்டாலும் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு கிளம்புறாரு. இன்னொரு அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர் நம்ம அண்ணன் புஸ்ஸே ஆனந்த், அவரெல்லாம் பத்திரிகைக்காரங்களை பார்த்தா அவருக்கும் அண்ணன் விஜய்க்கும் போட்டி வச்சுக்கலாம், யாரா முன்னாடி தெரிச்சு ஓடுறதுன்னு அந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்காரு. அமைச்சர்கள் பூரா இப்படின்னா முதலமைச்சர் முதற்கொண்டு அத்தனை பேரும் அப்படிதான். இந்த லட்சணத்துல விவசாய பட்ஜெட், உங்களுக்கு உழவர்கள் பட்ஜெட் தனியா ஸ்டாலின் அவர்கள் காலத்துலதான் விவசாயத்திற்கு என்று தனி பட்ஜெட் என்ற ஒரு சிஸ்டமே தொடங்கப்பட்டுச்சு. இந்த விவசாயிகளுக்கான பட்ஜெட் இருக்கு பாருங்க, அத விவசாயத்துறை அமைச்சர் வினோத்ன்றவர், அவர் தான் என்னன்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதி விவசாய பட்ஜெட் தாக்கல் பண்ணணும். இந்த வினோத் என்ன பண்றாருன்னா, அந்த பட்ஜெட் காப்பி இருக்கும்ல, அது ஒரு காப்பி எடுத்துட்டு நேரா போய் பக்கத்து மாநிலத்துல இருக்கிற திருப்பதியில வச்சு சாமி கும்பிட்டுருக்காரு. சாமி கும்பிட்டது மட்டும் இல்ல, பேட்டியும் கொடுக்கிறாரு. அந்த பேட்டி 4 வார்த்தை சேர்த்து பேச தரல, பாவம். ஒருவேளை பயப்படுறாரா என்னன்னு தெரியல, 4 வரி சேர்த்தும் பேச தரல. ஆனா பட்ஜெட் காப்பியை தூக்கிட்டு போய் நான் போய் சாமி கும்பிட்டேன் அப்படின்னு அவரே பேட்டி கொடுக்கிறார். கேளுங்களேன். 2026-27ஆம் ஆண்டின் முதல் பட்ஜெட் கூட்டம் நடைபெற இருப்பதால் தமிழக வேளாண்மை நிதிநிலை பட்ஜெட்டை முன்னிட்டு இன்று தாக்கல் செய்வதற்காக திருப்பதி விமானம் தரிசிக்கிறோம். பாத்தீங்கல்ல, எதுக்காக பட்ஜெட்டை தூக்கிட்டு வெங்கடாச்சலபதி வரைக்கும் போகணும்? முதல்ல இது அஃபென்ஸுங்க, இது குற்றச்செயல். ஆபீஸை விட்டே வெளியே வரக்கூடாது. நீங்க என்னன்னா அடுத்த மாநிலத்துல வரையும் போய் உட்கார்ந்து இருக்கீங்க. இது அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரான யாராவது சொல்லி புரிய வைங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா தமிழ்நாடு ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஒரு பட்ஜெட்ன்ற ஆவணத்தை கூட பாதுகாக்க முடியாம தூக்கிட்டு போய் சாமியை கும்பிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு கடுமையா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து எதிர்கட்சிகளும் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது ஒண்ணும் பூஜை பொருள் இல்லை, அது ஒண்ணும் ஆன்மீக பொருள் இல்லை, அது அரசு ஆவணம், அரசினுடைய ஆவணம். இந்த ஆவணத்தை பத்திரமா வைக்கிறது ஒரு அரசின் கடமை அப்படின்னு பலரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன தெரியும் நடக்கும்னு தெரியாது நமக்கு.
இதுக்கு இடையில தான் டி நகர்ல இன்னைக்கு பயங்கர கலவரமே ஆயிருக்கு. டி நகர் அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நூற்றுக்கணக்கான நடைபாதை வியாபாரிகள் குவிஞ்சிருக்கிறாங்க. என்னன்னு போய் விசாரிக்கும் போதுதான் தெரியுது, ஒரு அம்மா வர்றாங்கங்க, வரும்போதே கையில ஒரு மிஷின் எடுத்துட்டு வர்றாங்க, ஒரு 4 வண்டியை தள்ளிட்டு கூட்டிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு டப்பு டப்புன்னு ஆளுக்கு ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க. என்னன்னு கேட்டா 5000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்கேன் அப்படின்னு இந்த வாரம் முழுவதும் எங்களை வேலை பார்க்க விடாம 5000 ரூபாய் ஃபைன் 5000 ரூபாய் ஃபைன் எங்களுக்கு பேப்பரை கொடுத்துட்டு பில்ல கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு குற்றம் சாட்டி ஒட்டுமொத்த வியாபாரிகளும் டி நகர் காவல்துறையில போய் புகார் கொடுத்திருக்காங்க. உண்மையிலே அந்த அம்மா எதுவும் ஆபீசரா, அப்படி எதுவும் ஜிஓ போட்டிருக்காங்களா, இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் வந்திருக்கா, அப்படி இல்லைன்னா எதுக்கு இதெல்லாம் நடக்குது, உண்மையிலேயே அவங்க பேரை சொல்லி கட்சிக்காரை வழக்கம் போல கலெக்ஷன் பண்றானா, இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதுல மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. பாருங்களேன், எப்ப இருந்து இந்த மாதிரி பண்றாங்கக்கா? எப்ப இருந்து? புது கவர்மெண்ட் புது கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இப்படி பண்றாங்க. பழவேற்காட்டுக்கு மீன்வளத்துறை அமைச்சர் போயிருக்கிறாரு. அவர் எங்க போனாலும் பிரச்சனை தான். அவரை சுத்து போட்டு அடிப்பானுங்க, அவர் வாங்கிக்கிட்டு கிளம்புவாரு. அவர் தான் விஜயனுடைய நண்பனாச்சே, தூத்துக்குடி எம்எல்ஏ. அவர் என்ன பண்ணிட்டாரு, இன்னைக்கு பழவேற்காடுக்கு போயிருக்காரு. மீனவர்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. இல்ல என்ன சிக்கல்னா, மீனவர்களுக்கு தனித்த பல பிரச்சனை உண்டு. கடல் கொள்ளை உண்டு, மீனவர்கள் பாதிக்கப்பட்டா என்ன நடவடிக்கை எடுக்கணும், பக்கத்து நாடு அவங்கள கைது பண்ணிடுது, அவங்களுடைய போட்டெல்லாம் புடுங்கிக்கிறாங்க, பறிமுதல் பண்ணிக்கிறாங்க, விட மாட்டேன்றாங்க. இப்ப கச்சத்தீவு நம்ம கையில இல்ல, அதனால என்னென்ன பிரச்சனை வரும், குறைந்தபட்சம் ஒரு அவுட்லைனாவது ஒரு அமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுல எதுவுமே தெரியாம வசூல் ராஜா அவர் ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு ரூம் போட்டு ஒரு புரோக்கர் போட்டு வசூல் ராஜாவா இருக்காரு. அதெல்லாம் நல்லா செய்யறாரு. ஆனா மீன்வளத்துறையில என்ன செய்யறதுன்னு தெரியல அவருக்கு. அதனால ஒரு பழவேற்காடு போறாரு. அங்க ஒரு மீனவ தோழர் ஒருத்தர் கேட்கிறாரு, ஓட்டு போட்ட நாங்கெல்லாம் இழிச்சு வாங்களா கேட்பாங்கல்ல, ஓட்டு போட்ட நாங்கெல்லாம் இழிச்சு வாங்கலானே கேட்கிறாரு. கேட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்க பதில் சொல்லாம அப்படின்னு கேட்கிறாரு. என்ன பண்ணிருக்கணும் அமைச்சரு, நின்னு பதில் சொல்றேன், அப்படி இல்லைன்னா நோ கமெண்ட்ஸ், அப்படி இல்லைன்னா எனக்கு தெரியல நான் சொல்றேன், இல்ல அதிகாரிகள்கிட்ட கலந்து ஆலோசித்து உங்களுக்கு நல்லது செய்யறேன், இல்ல என்ன நம்புங்க தலைவர் எங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு, நாங்க செய்யறோம். எவ்வளவு வார்த்தை இருக்கு. இதுல ஏதாவது ஒன்ன போட்டு போயிருந்துக்கலாம். ஆனா இதுல எதையுமே போடாம அவர் எஸ்கேப் ஆகி போட்ல கடலுக்குள்ள போறாரு. உடனே இவங்க விடாம கத்துறாங்க, எங்களுடைய வாழ்வாதாரம் இங்க இருக்கு, நாங்க இங்க பொழப்பு நடத்துறோம், நாங்க உங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்கோம், ஓட்டு போட்டா இழிச்சு வாயினா நிக்கிறோம், நீங்க அசால்ட்டா போவீங்களா அப்படின்னு அங்க இருக்க 4-5 பேர் கேட்கவும், அங்க இருக்கிற ஒரு அடியாள் இருப்பார்ல, எப்பயுமே அமைச்சருக்கு கூட 4 அடியாள் தெரியுங்க, அதுல ஒருத்தர் வாய முடுறா யார பார்த்து பேசுற அப்படின்னு பேசியிருக்கிறார். இது கொந்தளிப்பாய் போச்சு மீனவர்களுக்கு மத்தியில. நான் உனக்கு ஓட்டு போட்டு உன்னை அமைச்சரா தேர்ந்தெடுத்து நான் நடுத்தருவில் நிக்கிறேன், மீனவர்கள் ஃபுல்லா அரெஸ்ட் ஆயிட்டு இருக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ண மீனவர்களை காப்பாற்ற முடியல. ஏங்க இங்க ஆந்திராவில் அரெஸ்ட் ஆயிருக்காங்க நம்ம மீனவர்கள். என்ன கொடுமைன்னா, இலங்கை தான் நம்ம மீனவர்களை பிடிச்சிட்டு கிடக்கும், இப்ப ஆந்திராவில் பிடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. காசிமேட்டு மீனவர்கள் இன்னைக்கு வரையும் ரிலீஸ் ஆகல. அப்ப அவங்க கேட்கதான் செய்வாங்க, இது அவங்க உரிமை. ஓட்டு போட்டிருக்கோம், நீங்க அமைச்சரா இருக்கீங்க, எங்கிட்ட நிக்கிறீங்கன்னா நாங்க கேட்போம், அதுக்கு பதில் சொல்லணும். நீங்க அதுக்கு தான் இருக்கீங்க, அத்தாரிட்டியா இருக்கிற நீங்க உங்ககிட்ட கேட்கிறோம். அத மீனவர்கள் கேட்கறாங்க, வாய்முறா என்ன கேள்வி கேட்கிற அப்படின்னு மிரட்டுறாரு. பாரு நமக்கு என்ன கவலைன்னா, தாவேகா ஆட்சிக்கு சரி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, மரியாதை இருக்கட்டும், அது பாட்டுக்கு இருக்கட்டும், கத்துக்கணும்னு கூட யாரும் நினைக்கல. இந்த துறை சார்ந்த அறிவை வளர்த்து கொள்ளுவது, இந்த துறையில என்ன பிரச்சனை இருக்கு,
இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கு, அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு 4 மாசம் கூட அலைஞ்சா கூட கண்டுபிடிச்சிடலாம் என்ன பிரச்சனை இருக்குன்னு. அதை எப்படி சால்வ் பண்ணணும், நீங்க சால்வே பண்ண வேண்டாம், அதிகாரிகள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா சித்தாந்த ரீதியாக முடிவெடுக்கணும். தெளிவா புரிஞ்சுக்கோங்க, சித்தாந்த ரீதியா முடிவெடுக்கணும். நீட்டு தேர்வு வந்துச்சு, நாம ஏன் வேணாண்டோம், அது நம்ம சித்தாந்த தெளிவு. நீட்டு சாமானிய மக்களுக்கு எதிரானது, அதனால அது வேணாம். இந்த புரிதல் இருக்குல்ல, இதுதான் அரசியல் கட்சிகளுக்கான புரிதல். அரசியல் கட்சியில இருக்கிறவங்க புரிதலோடு அறிவார்ந்தவர்களாக தெரிந்து கொண்டாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கொள்கை இருந்துச்சுன்னா அவங்க தெளிவா அந்த பாதையில போயிட்டு இருப்பாங்க. கட்சி ஆரம்பிச்சு 3வது வருஷம் முதலமைச்சர் ஆயிட்டாங்க. அப்ப என்ன நடக்குங்க? ஒண்ணுமே இல்ல. எல்லா துறை அமைச்சர்களுக்கும் எதுவுமே தெரியாம மக்கள்கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறாங்க. ஏதாவது ஏடா கூடமா செய்யறாங்க. வெறும் ரீல்ஸ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சரே ரீல்ஸ் போட்டாருன்னா மத்த அமைச்சர் வேடிக்கை பார்ப்பாங்க. ரீல்ஸ் போடலன்னா அமைச்சர் பதவியில இருந்து தூக்கிடுவார் போல இருக்கு நம்ம அண்ணன். அந்த வேகத்துல போடுறாங்க, வெறித்தனமா போடுறாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு எடுபடாது. இங்க மக்கள் கண்ணீரோட நின்றுட்டு இருக்காங்க. 27,000 அவங்களுக்கு வந்து கரண்ட் பில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 27,000 எங்க போவாங்க அவங்க? சாமானிய வீட்டுல 15,000 சம்பளம் வாங்குறவங்க அதை வச்சு குடும்பம் நடத்துறாங்க. ஆனா நீங்க 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் இன்னைக்கு பில்லு வந்திருக்கு, எதை வச்சு கட்டுவோம்னு கண்ணு மொழி பிதுங்கி போய் நிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் எடுக்காம, ஒரு முடிவு எடுக்காம, இதை சரி பண்ணாம வெறும் ஃபயர் விடுறதும், எங்க அண்ணன் தண்ணியை கொண்டு வந்துட்டாரு, எங்க அண்ணன் காவிரியை தூக்கிட்டு வந்துட்டாருன்னு சொல்றதும் அரசியல் இல்லை. முதல்ல விஜய் அதை புரிஞ்சுக்கணும். கட்சிக்காரங்களை அரசியல் படுத்துங்க. துறை வாரியா என்ன பிரச்சனை இருக்குன்னு உட்காந்து பேச வைங்க, தெரிஞ்சுக்க வைங்க, அதை வெளியே பேச வைங்க. அதுதான் அரசியலா இருக்கும். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு மரியாதையோடையாவது வீட்டுக்கு அனுப்புவாங்க.